இந்த கவுண்டமணி ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, என்னை பார்த்து ஏன்டா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னு. அந்த மாதிரி நானும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லா காலத்துலேயுமே இந்த பொண்ணுங்கள்லாம் பூ மாதிரின்னு சொல்கிறவங்ககிட்டலாம் நான் ஒன்று கேட்கணும். ஏன்னா அதோட மீனிங்கே எனக்கு இப்போ தாங்க புரியுது. என்ன அப்படின்னா, பொண்ணுங்கள்லாம் பூ மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. பூ எப்படின்னா செடியில் இருக்கும்போது அழகாக இருக்கும். எப்படி நம்ம அம்மா அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம், அந்த மாதிரி அந்த பூவும் செடியில் இருக்கும்போது அழகாக இருக்கும். அந்த பூவை எடுத்து பறித்து தலையில் வைக்கும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதோட தேவை முடிஞ்சுன்னா தூக்கி வீசிடுவாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தான் போகும். ஆனால் போக போக அதோட கேரக்டர் சரியில்லை, மோசம், அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாடாப்படுத்தி தூக்கி வீசுகிற நிலைமைக்கு கூட போயிடுவாங்க. வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு இல்லாமல் இருந்தால் அவன் அந்த வாழ்க்கையை வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த உலகமே அவளை புறக்கணிக்குது. ஆனால் ஏன் இன்னும் அவங்களுக்கு புரியலை, நம்மளோட லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொருத்தங்களுக்காக நம்ம லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோன்னு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.